இன்னைக்கு என்ன துணி தைக்க வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மொடால் சில்க் வந்து மீட்டர் கணக்குல வந்து தனியா கிடைக்கும். ஸோ மொடால் சில்க் அதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நம்மளோட புது கஸ்டமர் தான். தச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா சாரில ப்ளவுஸ் பார்த்தாதவங்க எல்லாமே இந்த மாதிரி ப்ளவுஸ் ட்ரை பண்ணலாம். இது காட்டன் தான். காட்டன்ல சும்மா இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது பிரிண்ட் ஒர்க் மாதிரியும் இல்ல, எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரியும் இல்ல. அந்த மாதிரி இதுக்குமே நீங்க லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணீங்கன்னா ஸ்டிஃப்னஸா இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கும். லைஃப் வரும். ஸோ கண்டிப்பா லைனிங் போடுங்க. அதுவும் இல்லாம லைனிங் போடாம தச்சு போட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து உடம்புல குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்றதுக்கு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்றது பெஸ்ட். ஸோ லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. 2 சாதா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் காட்டன் தான். அதுக்கப்புறம் இது வந்து அளவு ப்ளவுஸ், நான் தச்ச ப்ளவுஸ் தான். அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல கட்டுற மாதிரி கிரேப்ல ஒரு புடவை ஷைனிங்கா வரும்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இந்த மாதிரி புடவைகள்ல வந்து அதுல வரக்கூடிய ப்ளவுஸ் வியர் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக லைனிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் ஒரு பட்டு புடவை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஃபால்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் அடிக்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். பிகினர்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்க. இது ப்ளவுஸ்ல வந்து அதோட கை இது பாத்தீங்கன்னா முந்தி டபுள் கலர்ல இருக்கு, பிங்க் கலர்ல இருக்கு. ஸோ அப்புறம் கிரீன் கலர்ல டபுள் கலர் புடவை. இதுதான் வந்து ப்ளவுஸோட பிட்டு. பிங்க் கலர் இருக்கீங்க, இதுதான் ப்ளவுஸோட பிட்டு. ஸோ இந்த புடவை பாக்குறதுக்கு தொடுறதுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் ட்ரை பண்ணுங்க புதுசா புடவை கட்டிங்கன்னா.